பட்டர் குக்கீஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பட்டர் குக்கீஸ் ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான், ஜஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாக அன்சால்டட் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே பவுடர் சுகர் ஒன்றா ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், இதையும் நம்ம ஒன்றா சலித்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மில்க் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து தெளித்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஸோ நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாஃப்டான டோ கிடைக்கும். ஸோ அந்த டோவை வந்து நம்ம வந்து சரிபாதியாக பிரிக்காமல் 3/4 பங்குக்கு வந்து ஒயிட் கலர் டோ இருக்கிற மாதிரி, 1/4 பங்குக்கு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்க டோ இருக்கிற மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ அந்த 1/4 பங்கில் இருக்கிற டோவில் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நமக்கு 2 டோவுமே ரெடியாக நமக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா, ஸோ உங்கள்கிட்ட சாப்பிங் போர்டு இல்லைன்னா சப்பாத்தி கட்டை, இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம கிளிங் ரேப் வந்து இப்படி நம்ம விரித்து வச்சுட்டு ஒயிட் கலர் டோவில் இருந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டி இந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது ஜஸ்ட் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். அதே மாதிரி கொக்கோ பவுட்ரு டோலையும் நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் டோவில் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் அதை விட கொஞ்சமாக சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக உருட்டி அதுக்கு மேலே நம்ம வைக்கணும். இப்படி நம்ம ஒன்றுக்கு மேலே நம்ம இப்படி வச்சுட்டே வரணும். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வந்து நல்லா அன்ஈவனாக இருந்துச்சுன்னா ஒரு ஷேப்க்காக நீங்களாகவே நல்ல ஒரு ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour நம்ம வைக்கணும். ஸோ அதை நம்ம இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் சரியாக வரலை அப்படின்னா கைட்டு நீங்கள் ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்தாலே போதும், நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா குக்கீஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற கொஞ்சமான டோவில் வந்து சும்மா ஒரு புதுசாக ஒரு டிசைன் வந்து நான் சும்மா செஞ்சு ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான பிஸ்கட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேக் பண்ணி எடுத்தது நீங்கள் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தூக்கி போடும்போது நமக்கு நல்ல சவுண்டு வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது எனக்கு கரண்ட் விட்டு போச்சு, எப்படியோ ஒரு வழியாக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரௌனிஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ்லேருந்து. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.